சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மனதால் மிகவும் உடைந்து அனைவரது துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் தாண்டி இப்பொழுது வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கின்றாய். நானும் உன்னை பல சமயங்களில் காப்பாற்றியுள்ளேன். ஆனால் நீயோ புதிய சிக்கல்களில் வழியே போய் மாட்டிக்கொள்கின்றாய். அதிலிருந்து என் குழந்தையான உனக்கு விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் மாட்டிக்கொண்டிருக்கின்றாய். எதை செய்தாலும் என்னிடம் கேட்டுச் செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி மறந்து போகின்றாய். அந்த அளவிற்கு உன்னுடைய கவனம் சிதறுகின்றது. நான் தான் சொல்கின்றேனே, உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று. அதற்காக சற்று பொறுமையாக இரு என்று தான் சொல்கின்றேன். எப்பொழுதும் ஏதாவது ஒரு யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகின்றார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதிவிடாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்துவிடுமா? நீ எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பதால் உன்னுடைய கனவுகள் நிறைவேறி விடுமா? அதற்கான நேரத்தை நான் உருவாக்கி விட வேண்டாமா? கவலை கொள்ளாதே. நீ எதிர்பாராத விஷயத்தை எதிர்பார்க்காத நேரத்தில் நான் செய்து கொடுக்கவில்லையா? அதுபோல எல்லாமே சுபமாக முடியும். உனது முயற்சிகள் மட்டும் கைவிட்டு விடாதே. எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் வழியில் செல்ல அந்த வழி முற்கள் நிரம்பியதாக குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக நான் அமைத்து கொடுக்கின்றேன். இருந்தும் இப்பொழுது உன் மனம் உடைக்கப்பட்டு விடுகிறது. பலரது துரோகத்தால் நீ வீழ்ச்சி அடைந்திருக்கின்றாய். உன்னை வீழ்த்த நானே ஒரு நபரை அனுப்பி வைக்கின்றேன். அந்த நபர் என்னுடைய சாயலில் உன் அருகிலேயே இருந்து உன்னை மீட்டு ஒரு நல்ல பாதையில் உன்னை அழைத்து செல்வார். அப்பொழுது உன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நீ விரும்பியது போல் மாறும். எப்பொழுதும் என்னுடைய நாமம் மட்டும் உன்னுடைய நாவில் இருந்து கொண்டே இருக்கட்டும். என் உருவம் உன்னுடைய கண்களில் நிலைக்கட்டும். உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும். அப்பொழுது நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அனைத்து விஷயங்களிலும் ஜெயம் உண்டாக ஜெயம் தரும் சாயப்பாவாக நான் உன்னுடன் இருக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் நேரடியாக உன்னிடம் வர முடியாததால் என்னுடைய ரூபத்தில் இருக்கின்ற ஒருவரை நான் உன்னுடைய அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளும்படி அனுப்பி வைக்கப் போகின்றேன். அவரே உன்னுடைய அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் உன்னை மீட்கப் போகின்றார். கவலைப்படாதே. உன்னுடைய கண்களில் அவரை விரைவில் காட்டிக் கொடுக்கின்றேன். பின்பு உன்னுடைய வாழ்க்கையை மாறுவது உன்னாலே முடியும். தெளிந்த மனதோடு இரு குழந்தையே. குழம்பாதே, தடுமாறாதே. எதிர்காலத்தை பற்றிய கவலை உனக்கு எதுக்கு? நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை எதற்கு? நான் இருக்கும் பொழுது எதற்காக வீண் கவலை? அனைத்தையும் நான் சீர் செய்கிறேன். நான் உன் இல்லத்திற்கு அமர்ந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன். அனைத்து வேதனைகளிலும் துயரங்களிலும் இருந்து மீண்டு வரப் போகின்றாய். இனி நடக்கப் போவதை பார்த்து நீயே வியக்கப் போகின்றாய். இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய். தைரியமாக இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் துணையுடன் ஒன்று சேர்ந்து வைத்து பார்க்கும் நபர் என்னை தவிர வேறு யாரும் இல்லை. கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன். உன்னையும் உன் துணையையும் நான் சேர்த்து வைக்கிறேன். கவலை கொள்ளாதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.